வணக்கம். மிக முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த உலகத்துல ஜலதோஷத்திற்கு அடுத்தபடியாக பெரும்பான்மையான மனிதர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகுவது இந்த ப்ராப்ளத்தால். அதுதான் கீழ் முதுகு வலி. இது பெரும்பாலும் கீழ் முதுகு எலும்பு இணைப்புகளுக்கு இடையே உள்ள டிஸ்கில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. நான் இனி சொல்லக்கூடிய அறிகுறிகள், அதாவது வார்னிங் சைன்ஸ் உங்களுக்கு இருந்தால் அது பெரும்பாலும் டிஸ்க் பல்ஜின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அலட்சியப்படுத்த வேண்டாம். தகுந்த சிகிச்சை உடனடியாக எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனையை குணப்படுத்துவது மிக மிக எளிது. வார்னிங் சைனை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி லம்பார் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். நமது கீழ் முதுகில் உள்ள 5 எலும்புகளைத்தான் லம்பார் வெர்டிப்ரா என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு எலும்பு இணைப்புகளுக்கு இடையே உள்ள குஷன் போன்ற அமைப்பை டிஸ்க் என்று அழைக்கிறோம். ஒரு சில காரணங்களால் இந்த டிஸ்க் விலகி அருகில் உள்ள நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டால் நான் இனி சொல்லக்கூடிய 3 அறிகுறிகளில் ஏதேனும் 1-2 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த முக்கியமான 3 அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். பெர்சிஸ்டன்ட் லோ பேக் பெயின், அதாவது தொடர் முதுகுவலி. சாதாரண முதுகுவலி 2-3 வாரங்களில் தானாகவே சரியாகிவிடும். ஆனால் 4 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து உங்களுக்கு கீழ் முதுகில் வலி இருந்தால் அது டிஸ்க் பல்ஜின் அறிகுறியாக இருக்கலாம். இது ஷார்ப் ஏக்கிங் பெயினாக இருக்கலாம், அதாவது குத்துவது போன்ற உணர்வு, அல்லது பேர்னிங் சென்சேஷன், எரிவது போன்ற உணர்வாகவோ இருக்கலாம். குனிந்து நிமிர்ந்து ஏதாவது வேலை செய்தால் இந்த வலி மிக அதிகமாகிவிடும். பெயின் அண்ட் நம்னஸ் இன் தி லெக். கீழ் முதுகு டிஸ்க் விலகி கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டால் இடுப்பு பின்பக்க தொடை வழியாக கால்களுக்கு வலி பரவலாம், அல்லது கால்கள் மரத்து போகலாம். ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிப்பது போன்ற உணர்வும் ஏற்படலாம். மல்லாந்த நிலையில் நேராக படுத்து முட்டியை மடக்காமல் காலை நேராக மேலே தூக்கினால் இடுப்பு பின்பக்க தொடை வழியாக நரம்பு சுண்டி இழுப்பது போன்ற உணர்வும் ஏற்படலாம். வீக்னஸ் இன் தி லெக்ஸ். கால்கள் பலம் குறைதல். நீங்கள் நிற்கும் போதோ அல்லது மாடிப்படி ஏறி இறங்கும் போதோ அல்லது ஓடும் போதோ உடல் எடையை தாங்க முடியாமல் கால்கள் தடுமாறலாம். இது பெரும்பாலும் கீழ் முதுகு எலும்பு இணைப்புகளுக்கு இடையே உள்ள டிஸ்க் விலகி அருகில் உள்ள நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டால் இந்த தொந்தரவு ஏற்படலாம். உங்களுக்கு குதிகாலை மட்டும் தரையில் ஊன்றி நடக்கவோ அல்லது விரலை மட்டும் தரையில் ஊன்றி நடப்பதற்கு கூட சிரமம் ஏற்படலாம். Remember to take care of your spine. தொடர் முதுகுவலி, கால்களில் வலி மற்றும் மரத்து போதல் போன்ற உணர்வு, கால்கள் பலம் குறைதல் போன்ற அறிகுறிகளில் ஏதேனும் 1-2 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக தகுந்த மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் டிஸ்க் ப்ராப்ளத்தை குணப்படுத்துவது மிக மிக எளிது. டைம் இஸ் லாஸ்ட், யுவர் ஸ்பைன் இஸ் லாஸ்ட். ஏற்கனவே டிஸ்க் பல்ஜை குணப்படுத்துவது குறித்து யூடியூபில் நான் பப்ளிஷ் செய்த சில வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.